நம்ம பக்தியோடு அண்ணாமலையார் கிரிவலம் வரும் பொழுது அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் சித்தர்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிற சாமியாருங்க காலிலலாம் விழுறது, காசு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இங்கே கமர்ஷியல் ஆயிடுச்சு. நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறதுக்காகவே காவி உடை போட்டு ஜாடி இடிலாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அப்பியரன்ஸ் நம்மளை பயங்கரமாக இழுக்கும். ஜடா முடியெல்லாம் போட்டிருப்பான், நல்லா பட்டையை போட்டிருப்பாங்க, ருத்ராத்த கொட்டையாக போட்டிருப்பாங்க கழுத்துலைங்க. அவங்கெல்லாம் சித்தர்னு நினச்சிடாதீங்க. அதாவது அண்ணாமலையாரை நம்புங்க. அண்ணாமலையார் உண்மையான சித்தர்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போவார். நீங்களாவே நம்ம மனித மனம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷோவில் தான் அப்படியே மயங்கிரும். அது அவங்கள பார்த்துட்டு ஆஹா என்ன ஒரு தேஜஸ்டான்னா ஜடையெல்லாம் எவ்வளோ நீளமாக வச்சுருக்காரு, கழுத்தில் பாரு எவ்வளோ ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்காரு, அப்படிலாம் பார்த்து மயங்கிடுவோம். அது உண்மையா பொய்யா, உண்மையா